அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வஸ்ஸஹ்பி. ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கவ்லி. ரப்பி யஸ்ஸிர் வ லா துஅஸ்ஸிர். இன் உரீது லில் இஸ்லாஹ் மஸ்ததாஅத்து மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அலைஹி தவக்கல்து வ இலைஹி. அளவில்லா கருணையாளன் நிகரில்லா அன்புடையவன் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன். அன்புக்குரிய நெருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற இயலாதவர்கள், உடல் ஊனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றவர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள், அவர்களை எப்படி நடத்தினார்கள் என்கிற செய்திகளை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடல் ஊனமற்றவர்களாக இருந்தாலும் கூட, உடல் ரீதியான குறைபாடுகள் இருந்தாலும் கூட, அவர்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தின் அங்கத்தினர்களாக கவனித்திருக்கிறார்கள். அவருக்குரிய உரிமைகளை கொடுத்திருக்கிறார்கள். அவர்களை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தியிருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நபி ஸல்லல்லாஹுடைய வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இந்த அளவிற்கு சொன்னால், இன்றைக்கு நாம் இந்த நவீன காலத்தில் கூட உடலிலே ஏதாவது குறை இருக்கக்கூடியவர்களை, அவர்களை புறக்கணிக்கக்கூடியவர்களாக, சமுதாயத்தில் அவர்கள் வேண்டாதவர்களாக பார்க்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே அவர்களை அவருடைய தரத்தோடு அவர்களுக்குரிய அந்தஸ்தையும் கண்ணியத்தையும் கொடுத்து அவர்களுக்கான உரிமைகளை கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மகத்தான அந்த பண்பை நமக்கு எடுத்து காட்டுகின்ற ஒரு செயலாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்தில் இருந்த சில உடல் குறைபாடு இருக்கக்கூடியவர்கள், உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். அவரை பொறுத்தவரையில் அவர் கண் தெரியாத ஒரு சஹாபி. இவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போருக்கு செல்லுகிற போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலிருந்து வெளியே சென்று சில சந்தர்ப்பங்களில் போருக்கு சென்றிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டுமொத்த சஹாபாக்களும் அந்த போருக்கு செல்லுகிற போது இவர்கள் போரில் கலந்து கொள்வதற்கு விதிவிலக்கு வழங்கப்பட்டவர்கள். அல்லாஹ்வினால் இவர்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உடலிலே குறைபாடு இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அந்த போருக்கு வர வேண்டியதில்லை. ஏனென்றால் நாட்டை பாதுகாக்கின்ற, சமுதாயத்தை பாதுகாக்கின்ற பொறுப்பு, திடகாத்திரம், ஆரோக்கியம், எல்லா விதமான நியாமத்துகளும் இருந்து கொண்டிருக்கிறவர்கள் மீதுக்கு தான் கடமை என்கிற அடிப்படையில் அவர்கள் போருக்கு செல்கிறார்கள். இவர்கள் போரில் செல்லாமல் ஊரில் தங்கி இருக்கிறார்கள். தங்குவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருந்து கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட மக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தேர்ந்தெடுத்துக்கொண்டு அவர்களுக்கான சில பொறுப்புகளை வழங்குகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருக்கு செல்கிற போது இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்றாங்க, மதீனாவிலே மக்களுக்கு தொழுவிப்பதற்காக வேண்டி இமாமத்திற்கு என்ன செய்றாங்க, நியமிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் இஸ்தஹலஃப இப்னு உம்மி மக்தூம் அலல் மதீனத்தி மர்ரத்தைனி யுஸல்லி பிஹிம் வஹுவ யுஅமா. இந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் என்று சொல்லக்கூடியவர் கண் பார்வை தெரியாதவராக இருந்தார். இருந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா வாசிகளுக்கு 2 முறை அவரை என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பதவியை கவனித்துக் கொள்ளக்கூடியவராக, மக்களுக்கு தொழுவிக்கும்படியான நபராக நியமித்து விட்டு சென்றார்கள் என்கிற செய்தியை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே போன்று ரமலானுடைய காலங்களில் சஹருடைய நேரத்தில் அதான் சொல்லப்படும். அதன் பின்னர் அதான் ஃபஜருடைய அதான், அதாவது தொழுகைக்கான அதான், அது வக்து வந்து விட்டது என்பதற்கான அதான் சொல்லப்படும். அப்படி அதான் சொல்லக்கூடிய அந்த பொறுப்பையும் யாரிடத்தில் ஒப்படைக்கப்பட்டிருந்தது என்று கேட்டால், அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் என்று சொல்லக்கூடிய நபித்தோரிடத்தில் தான் ஒப்படைக்கப்பட்டது. அவர் தான் அதான் சொல்லக்கூடியவராக இருப்பார். அதாவது பிலால் ரலியல்லாஹு அன்ஹுவும் அதான் சொல்லக்கூடியவர். அவர் அதான் சொல்லுகிற நேரம் என்பது சஹருடைய ஆரம்ப நேரம், மக்களுக்கு சஹருடைய நேரம் வந்துவிட்டது என்பதை தெரிவிப்பதற்காக வேண்டி உள்ள அதானை அவர் சொல்லுவார். இவர் என்ன செய்வார், அதான் முடிந்து, சஹருடைய நேரம் முடிந்து விட்டது என்பதற்கான அதானை அவர் சொல்லுவார்கள். அப்போ அதன் அடிப்படையில், ஏனென்றால் இவர் கண் தெரியாதவர் என்பதனால் மற்றவர்கள் இவருக்கு நேரம் வந்து விட்டது என்பதை தெரியப்படுத்தினால் தான் இவர் அதான் சொல்வார். அதை குறித்து சொல்லும் போது சொன்னாங்க, அஸ்பஹத் அஸ்பஹத் என்று சொல்லுவாங்க. மக்கள் சொல்லுகிற வரைக்கும் அவர் அதான் சொல்லாமல் இருப்பார். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கள் வந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க, இந்த உம்மு மக்தும் என்று சொல்லக்கூடிய நபித்தோழரை பலமுறை அவர் கண் தெரியாதவராக இருந்தும் கூட அந்த அதான் சொல்லுகின்ற பொறுப்பிலே அமர்த்தி இருக்கிறார்கள். அவரிடத்தில் மக்கள் நேரம் வருகிற போது வந்து உணர்த்துவார்கள். அதன் அடிப்படையில் அவர் என்ன செய்வாங்க, அந்த நேரம் வந்து விட்டால் மக்களுக்கு அந்த அதானை, மக்கள் தொழுகைக்கான அழைப்பை விடுக்கக்கூடியவராக இருந்திருக்கிறார் என்கிற செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்பதை அன்னை ஆயிஷா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இப்படி அந்த மக்களையும் கூட என்ன செய்கிறாங்க, சமுதாயத்தின் ஒரு அங்கத்தினராக, அவர்களுக்குரிய கண்ணியத்தை கொடுக்கக்கூடியவராக, அவர்களுக்கும் இந்த சமுதாயத்தின் மீது பொறுப்பிருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்த்தக்கூடியவராக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள். அவருடைய குறைகளை கொண்டு, அவருடைய பலவீனத்தை கொண்டு அவர்களை ஒதுக்காதவர்களாக, எந்த இடத்திலும் அவர்களை புறக்கணிக்காதவர்களாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். இந்த அளவிற்கு ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டியை, ஒரு உத்தம தலைவரை இந்த சமூகம், இந்த மனித குலம் கண்டதுண்டா என்று நாம் என்ன செய்யலாம், கேள்வி எழுப்பலாம். நபிமார்களை தவிர, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு யாரும் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த எடுத்துக்காட்டை மனித சமுதாயத்திற்கு கொடுத்து விட முடியாது, வழங்கிவிட முடியாது என்பதை நாம் சொல்லலாம். அப்படி இருக்கிற அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நேசிக்கிற, அவர்களை பின்பற்றுகிற நாம் இது போன்ற நற்பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். இதற்காகத்தான் அவர்களை நமக்கு என்ன செய்யணும், முன்மாதிரி என்று அல்லாஹ் அமைத்து தந்திருக்கிறான். அந்த முன்மாதிரியை எல்லா இடங்களிலும் நாம் பின்பற்றி வாழ வேண்டும். நம்மிலே இருந்து கொண்டிருக்கிற பலவீனர்களாக, குறைவுள்ள மக்களாக இருந்து கொண்டிருக்கிறவரிடத்தில் நாம் எப்படி அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையிலே நாம் படிக்கின்ற பாடம். அப்படிப்பட்ட பாடங்களை முழுமையாக உட்கொண்டு கொண்டு வாழக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய தௌஃபீக்கினை வழங்கட்டும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.